இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் இறைவன் நம்மை அழைப்பது பணிவுடன் கடமையை செய்யுங்கள் என்ற ஆழமான கருத்தை நாம் புரிந்து கொள்ளவே. ஒரு பணியாளர் வயலில் உழைத்துவிட்டு வீட்டிற்கு வந்தபோது எஜமான் அவனை உடனே நீ வந்து சாப்பிடு என்று சொல்வாரா? இல்லை, மாறாக முதலில் எனக்காக உணவு தயார் செய், நான் சாப்பிட்ட பிறகு நீ சாப்பிடு என்பார். இது வெளிப்படையாக பார்த்தால் கடுமையானதாக தோன்றலாம். ஆனால் இதன் மூலம் இயேசு நமக்கு ஒரு ஆழமான ஆன்மீக பாடத்தை கற்பிக்கிறார். எஜமான் எவ்வாறு பணியாளனை பாராட்டாமல் அவனிடம் அவன் கடமையை எதிர்பார்க்கின்றாரோ, அதேபோல் இறைவனும் நம்மிடத்தில் விசுவாசமான கடமையாற்றுதலை எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஜெபம், ஆராதனை, தானம், தர்மம், கருணை, உதவி ஆகிய அனைத்தும் இறைவனுக்காக நாம் செய்யும் கடமைகளாகவே இருக்க வேண்டும். இயேசு கூறுகிறார், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம். இந்த வாக்கியம் மிகுந்த தாழ்மையையும் உண்மையையும் வெளிப்படுத்துகிறது. நம்முடைய அனைத்து நல்ல செயல்களும் நம்முடைய திறமையாலும் அல்லது ஆற்றலாலும் அல்ல, இறைவனுடைய கிருபையால் தான் சாத்தியமாகின்றன. அவர் நமக்கு ஆரோக்கியம், அறிவு, நேரம், வாய்ப்பு என அனைத்தையும் கொடுத்திருக்கிறார். எனவே நாம் செய்யும் சேவைகள் அனைத்தும் அவரது அருளுக்கான பதில்தான், பெருமைக்கான காரணம் அல்ல. இன்றைய உலகம் பாராட்டுகளுக்காக செயல்படும் மனநிலையிலேயே உள்ளது. யார் பாராட்டுகின்றார்களோ அவர்களுக்காக வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் பலரிடமும் உள்ளது. ஆனால் இயேசு சொல்கிறார், பாராட்டுக்காக அல்ல, நீ உன் கடமையை செய் என்று. உண்மையான இறைவனுடைய பணியாளர் யார் என்றால், யாரும் பார்க்காத போதும் யாரும் பாராட்டாத போதும் கூட நம்பிக்கையுடன் உற்சாகத்துடன் தன் கடமையை செய்வதே. இந்த வசனத்தின் மூலம் இயேசு நமக்கு சொல்வது மிக எளிது. கடமையை செய்யுங்கள், அதில் பணிவுடன் இருங்கள். இறைவனுக்காக செய்யும் ஒவ்வொரு காரியமும் அவருக்கே மகிமையாகட்டும். நம்முடைய மனம் நன்றி நிறைந்ததாக இருக்கட்டும். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் நினைவில் கொள்வோம், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம். இந்த வார்த்தைகள் நம் இதயத்தில் பதிந்திருக்கட்டும். இறைவனுக்கு சேவை செய்யும் ஒவ்வொரு செயலிலும் பணிவு, நன்றி, விசுவாசம் நிறைந்திருக்கட்டும். அப்பொழுது நம் வாழ்க்கை இறைவனுக்கு பிரியமானதாகவும் பலருக்கும் சாட்சியாகவும் இருக்கும்.